வணக்கம் மக்களே. தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வெட்டி படுகொலை செய்திருக்காங்க. இப்போது லேட்டஸ்ட்டாக தான் அவருடைய ஒரு காணொளி பார்த்தேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நல்ல பேச்சு, ரொம்ப தெளிவாக இருந்தது. இந்த கட்சியில் இப்படி ஒரு ஆளுமையா, ஆனால் இப்போது உயிரோடு அவர் இல்லை அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு சந்தேகம், எப்படி இவரை வெட்டினாங்க, எப்படி பிளான் போட்டு இவரை வெட்டியிருப்பாங்க. நம்ம மக்கள் மனசில் எவ்வளோ பெரிய ஒரு ஒரு பயம், ஒரு அச்சம் உண்டாகிருக்கு. ஒரு பெரிய தலைவரையே சாதாரணமாக வெட்டியிருக்காங்க. அப்போது நம்மளை மாதிரியான சாமானிய மக்கள், ரொம்ப சாதாரண மக்கள் எப்படி தான் வாழறது? இந்த பாதுகாப்புலாம் எங்கே தான் போச்சு? இதில் என்ன கொடுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரோ பண்ண தப்புக்கு இன்றைக்கி யாரோ ஒரு 6 பேர் அரெஸ்ட்டு. இந்த ஃபார்முலா மட்டும் இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் சத்தியமாக மாறப்போகிறதில்ல. இது முழுக்க முழுக்க பிளான் பண்ணி நடந்திருக்கிற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக டிவியில் நியூஸ் பார்க்குற நமக்கு தெரியுது. ஏன்னா அந்த சிசிடிவி காட்சியெல்லாம் பார்க்கும்போது அவரை பண்ண ஆளுங்க பசங்களை பார்க்கும்போதே தெரியுது. இப்போ அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த பசங்களுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. ஏன் இப்படி நடக்குதுன்னே தெரியல. மக்களுக்கு நல்லது யார் செய்தாலும் அவங்கள வாழவோ வளரவோ விட மாட்டாங்க போல இருக்குது. எவ்வளோ பெரிய ஆளுமை அவர்! என்ன ஒரு தெளிவான சிந்தனை அவருக்கு. அம்பேத்கர் சிந்தனை உடையவர். தன்னை போல் நிறைய பேர் லாயராக ஆகணும் அப்படின்றதுக்காக நிறைய பேருக்கு அந்த ஒரு எண்ணத்தை உருவாக்குனவர். மக்கள் நல்லபடியாக இருக்கணும், நம்மளால் மக்களுக்கு நல்லது நடக்கணும், மக்களுக்கு நம்மளால் ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு மக்களை பற்றியே நினச்சி இப்போ ரீசெண்டாக ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் கூட பண்ணியிருக்கிறாரு. அவருடைய சொந்த விஷயம், பர்சனலான கல்யாணத்தை கூட பொது மக்களுக்காக சேவை செஞ்ச ஒரே ஒரு காரணத்துக்காகவே கல்யாணம் கூட லேட்டாக பண்ணியிருக்கிறாரு. எவ்வளோ பெரிய பிரச்சனை பார்த்தீங்களா இது? ஒருத்தவங்கள அசால்ட்டாக வெட்டிட்டு போகிறாங்க. அந்த நேரத்தில் அவருடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்? ஒரு ரொம்ப வருஷமாக ஒரு வீட்டில் இருந்திருக்கிறாரு, அவருடைய சொந்த வீட்டில். அது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு கட்டமைப்புக்காக இன்றைக்கி தனியாக ஒரு வீடு எடுத்துகிட்டு ஃபேமிலியோடு இருந்திருக்கிறாங்க. அந்த வீட்டை பார்க்குறதுக்காக அவர் போயிருக்கிறாராம். பார்க்கறதுக்கு போயிருக்கும்போது கூட ஒருத்தர், இன்றைக்கி பேட்டியில் ஒருத்தர் கொடுத்துருக்காரு, அவருடைய கூட இருந்தவர். அவரு சொல்கிறாரு, எங்களுக்கு ஒருத்தர் மேலே சந்தேகமாக இருந்துச்சு, தாடி வச்சுக்கிட்டு ஒருத்தன் இருந்தான் அப்படின்னு அவர் பேட்டியில் சொல்லியிருக்கிறார். ஒரு 6 பேர் அங்கேயும் இங்கிட்டு நடந்துட்டு இருந்தாங்க, அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருந்தாங்க. ஒருத்தரை பார்க்கும்போது மட்டும் எங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சு. ஏதோ நடக்க போகுதுன்னு சுதாரிக்கிறதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவர் கூட இருந்த 2 பேருக்கு விரலில் வெட்டு, காது பக்கம் வெட்டு அப்படின்னு இருக்குது. அந்த அளவுக்கு ஆழமான வெட்டுகளை போட்டிருக்காங்க. 2 பக்கமும் கையை பிடிச்சிக்கிட்டு அவரை வெட்டுன அந்த நேரத்தில் அந்த உயிர் எந்த அளவுக்கு துடிச்சிருக்கும், அந்த ஆன்மா எந்த அளவுக்கு, எப்படி அவருடைய மனநிலைமை, என்ன ஓட்டம் எப்படி இருந்திருக்கும், ஒரு பதட்டம் இருந்திருக்கும், அவர் என்ன நினச்சிருப்பாரு, என்ன யோசிச்சிருப்பாரு. ஒரு மனுஷன் வெட்டுறது எப்படி முடியுதுன்னு எனக்கு நிஜமாக தெரியல. நிறைய விஷயங்கள் நம்ம அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இவங்க படுகொலை, அவங்க படுகொலை, அவங்கள வெட்டிட்டாங்க, இவங்கள வெட்டி வீழ்த்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் போன இடத்துல, பார்க்கில் வச்சு நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம். எப்படி இப்படிலாம் முடியுதுன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி மக்கள் இந்த மாதிரி ஒரு சக மனுஷனை வெட்டுறது எந்த அளவுக்கு ஒரு கேவலமான செயல். அப்படி வெட்டிட்டு அந்த காசை வாங்கிட்டு, எதுவுமே பணத்துக்காக தான் கூலிப்படை இந்த வேலையை செஞ்சிட்ருக்குறாங்க. ஒரு மனுஷனுக்கு ஒரு 3 வேளை சோறு தங்கறதுக்கு இடம் போதாதா? அடுத்தவனை வெட்டி அந்த காசை வாங்கி அதில் அவன் குடும்பம் நடத்துறதுக்கு, அதில் அந்த காசை வாங்கி அவன் சாப்பிட்றதுக்கோ அவனுடைய தேவைகள் பூர்த்தி பண்ணுறதுக்கோ அவனுக்கு எப்படி மனசு வருதுன்னே தெரியல. ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு தெரியல, எங்கே போகுதுன்னு தெரியல. இப்போ தான் ரீசெண்டாக இந்த கள்ளச்சாராயம் விஷயம் போயிட்டு இருந்துச்சு. ஒருவேளை அதை திசை திருப்ப இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு தெரியல. அதுவும் இப்போ இருக்கிற நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களை நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் அவரை போட்டு வறுத்தெடுத்து தான் இருக்கிறாங்க. அது உண்மையும் கூட தான். மக்களுக்கு பாதுகாப்பு தரது தான் அவருடைய முதல் வேலை அப்படின்னு சொன்னார். சிஎம் பொறுப்பேற்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம் அந்த பதிவை. என்னுடைய பார்வைக்கு நேரடியாக சேரும், மக்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்னுடைய பார்வைக்கு நேரடியாக சேரும். இம்மீடியட்டாக என்ன நடந்தாலும் அது யாராக இருந்தாலும் அவர்களை நான் முதலில் தண்டிப்பேன். அவருடைய பார்வைக்கு வந்த எந்த ஒரு குற்றம் விஷயமா இருந்தால் கூட நான் முதலில் தண்டிப்பேன். அவர் சொன்ன வார்த்தை தான். நீங்கள் எடுத்து பாருங்கள், அந்த காணொளி இருக்கும். இன்னைக்கு அப்பட்டமாக தெரியுது, அங்கே இருந்த நபர்கள் சொல்கிறாங்க, வந்த ஆளுங்க இது கிடையாது அப்படின்றாங்க. அரெஸ்ட் ஆகியிருக்கிற அந்த 6 பேரும் வந்தவங்க கிடையாது அப்படின்றாங்க. எப்போவுமே போலீஸ் அங்கே இருக்கிற இடத்துல அன்னைய தினத்துக்கு போலீஸும் கிடையாது அப்படின்றாங்க.
எப்படி இது நடந்திருக்க முடியும்? எப்பவுமே போலீஸ் இருக்கிற இடத்துல இப்போ மட்டும் போலீஸ் இல்லைன்னா இது வந்து ஏற்கனவே கொலையை வந்துட்டு பிளான் பண்ணி தான் நடத்திருக்கிறாங்க. இவர் இங்கே வருவார், இங்கே நிற்பார், இந்த நேரத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க, நம்ம பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஒரு மோட்டிவில் தான் இந்த விஷயமே நடந்திருக்கு. எதுவாக கூட இருக்கட்டுங்க. இன்னைக்கு வந்துட்டு ஆடு மாடு கோழி வெட்டுறதையே வந்துட்டு பாவம் நினைக்கிற நிறைய பேர் பாவம் நினைக்கிறாங்க. இதுக்கு மத்தியில் ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் வெட்டி வீழ்த்தி அவன் அதில் வர காசில் அவன் குடும்பத்தை நடத்துகிறான் அப்படின்ற போது இதை விட ஒரு ஈனச்செயல் எதுவுமே கிடையாதுங்க. அவரை பற்றி இன்னைக்கு நம்ம சோஷியல் மீடியாவில் என்ன ஆகும்? 2 நாள் போகும், 4 நாள் போகும், 1 வாரம் போகும். நிறைய பேருக்கு இப்படி ஒரு தலைவர் இருந்தாங்களே தெரியாது. நிஜமாக சொல்கிறேன், எனக்கும் கூட தெரியாது. இப்போ நான் அவருடைய ஸ்பீச்செல்லாம் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது இவ்வளோ ஒரு சிந்தனையாளராக இருந்திருக்கிறாரு. மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அந்த மனுஷன் இருந்திருக்கிறாரு அப்படின்ட்டு. எங்கே போகுதுன்னே தெரியல, நாடு எங்கே போகுதுன்னு தெரியல, நாட்டு மக்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியல. ஒரே விஷயந்தாங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் காசை வாங்கிட்டு ஓட்டு போடுற மக்கள் இருக்கிற வரைக்கும் எதுவுமே மாறாதுங்க. நம்ம இன்னைக்கு அடிச்சுக்கலாம், இந்த கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க, அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க, இது மட்டும்தான் மாறி 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 வருது. புதுசாக ஏதாவது வந்தால் தானே மாற்றம் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கோஷ்டி அடிச்சுக்கிட்டே இருந்தால் கூட இது வந்து நடக்கவே போகிறது கிடையாது. இன்னைக்கு கரண்ட்டில் புதுசாக வந்திருக்கிறாரு விஜய் சார் அவர்கள். அவரு உள்பட நான் சொல்கிறேன், புதுசாக வரவங்களை கண்டிப்பாக வந்துட்டு வளர்த்தி விட மாட்டாங்க, மக்களுக்கு நல்லதும் செய்ய விட மாட்டாங்க. ஒன்று அது, ஒன்று இது. நான் எதை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். இது 2 தான் வரப்போகுது. கடைசி வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இதுதான் நிரந்தரமான ஒரு விதின்னு சொல்லிட்டு அன்றைக்கே எழுதி வச்சுட்டாங்க. புதுசாக யார் வந்தாலும் அதை வந்து மாற்றி அமைச்சிருவாங்க. இதோ இப்போ புதுசாக வந்துட்டு விஜய் அவர்கள் பேசின பேச்சுக்கு அவருடைய வீடு வந்து இடிக்கப்படும் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துட்டு போயிட்டு இருக்கு. எங்கே போய் முடியும்னு தெரியல. காசை வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுற மக்கள் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரியான அட்டூழியங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அவ்வளோ பெரிய ஒரு தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா இந்த மாதிரியே சாதாரண நம்மள மாதிரியான ஒரு மக்களுக்கு எந்த இடத்துலையும் எதுவுமே பாதுகாப்பு இருக்கவே முடியாது, இருக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. இது 100% ஷியோராக இருக்குது. பயமாக இருக்குது, பேசக்கூட பயமாக இருக்குது. இன்றைக்கி ஏதாவது பேசி விட்டுட்டோம்னா யார் இதை பேசினாங்க, எப்படி இதை சொல்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு ஏதாவது பண்ணுவாங்களோன்ற அச்சம் நிறைய பேருக்கு இன்றைக்கி இருக்குது. துணிஞ்சு பேசுகிறவங்க கூட இன்றைக்கி பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்துட்டு நாடு கெட்டு போகுது. நாடுன்னா யாருங்க? நம்ம தான். நம்ம தேர்ந்தெடுத்த தலைவர்கள் தான் அந்த நாட்டுக்கும் நமக்கும் பொறுப்பானவங்க. நமக்கு பொறுப்பாக இருக்கிறவங்களே நம்மளுடைய உயிரையே பறிக்கிற அளவுக்கு ஆட்சி நடக்குது அப்படின்னும் போது ரொம்ப பயமாக இருக்குது. எப்படி வந்துட்டு நம்ம காலம் தாண்டி நம்மளுடைய பிள்ளைகள் அவங்களுடைய சந்ததியினர்லாம் எப்படி வந்துட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குங்க. தயவுசெய்து ஓட் போடும்போது பார்த்து யோசித்து போடுங்க. தயவு பண்ணி காசு வாங்கி ஓட்டு போடாதீங்க. ரொம்ப கேவலமான செயல் அது. காசு வாங்காதீங்க. 5 விஷயத்துக்கு உங்களுடைய தன்மானத்தை அடகு வைக்காதீங்க. 5000 10,000 அவங்க கொடுக்குற ஒரு கோட்ரு, ஒரு பிரியாணி, அதுக்காக உங்களுடைய தன்மானத்தை அடகு வைக்காதீங்க. ஒருத்தரும் காசு வாங்காமல் ஓட்டு போடுவேன்னு நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக நில்லுங்க. அவங்க கொடுக்குற இலவசத்துக்கும் அவங்க கொடுக்குற அற்ப காசுக்கும் 5 விஷயத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அடமான வைக்கிறீங்க. காசு வாங்காமல் ஓட்டு போட்டு பார்த்தாக்கா அதனுடைய மகத்துவம், அதனுடைய ஒரு ஒரு பெரிய வெற்றி கண்கூட நம்ம உணரலாம். ஆனால் இதையும் சொல்லி முடிக்கிறேன், கண்டிப்பாக இது நடக்க போகிறது கிடையாது. நம்ம வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 மெம்பர்ஸ் இருக்கிறாங்கன்னா நாங்கள் 2 பேர் வாங்காமல் இருக்கிறோம் அப்படின்னாக்கா, நாங்கள் அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி வாங்காமல் இருக்கிறோம்னாக்கா நம்ம கூட இருக்கிறதுங்களே வாங்குதுங்க ஒரே வீட்டில். நான் சொல்கிறேன், அப்போ வீடே மாறாத போது தெரு, ஊர், நாடு, மக்கள் மாறவா போகிறாங்க? என்ன தலையெழுத்தோங்க. இதெல்லாம் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு இருக்குது. இன்னும் 2 நாள் பேசுவாங்க, 4 நாள் பேசுவாங்க தலைவர் ஆம்ஸ்ட்ராங் பற்றி. அதுக்கப்புறம் அடுத்த டாபிக் வரும்போது அடுத்தது பேச போகிறாங்க. இதுதான் இன்னைக்கு ஒரு விஷயமா இன்னைக்கு வைரல் ட்ரெண்டிங் அப்படின்னு போகுது. போஸ்ட் போட போகிறாங்க, கண்ணீர் அஞ்சலின்னு கொடுக்க போகிறாங்க. அதுக்கடுத்ததோ உக்காந்துட்டான் 6 பேர் எவனையும் கூட்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. அவள் தான் கேஸ் க்ளோஸ் பண்ணுவாங்க. கஷ்டமாக இருக்குங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வேதனையாக இருக்குது. எப்படி இதை என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்த அளவுக்கு மனசுக்கு ரொம்ப 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 வேதனையாக இருக்குது. எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல. ஓகே, ஏதோ ஒரு மனசு குமுறிச்சு, அதனால தான் இந்த பதிவு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய ஒரு கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன் இந்த கமெண்ட் கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன மக்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு எண்ணத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எனக்கும். டேக் கேர்.